சேலத்தில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கூறி வந்த 3 மருத்துவமனைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். தாய்மார்கள் கருவில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என்று பாலினத்தை கண்டறியும் சோதனைகள் சேலம் மாவட்டத்தில் சில மருத்துவமனைகளில் நடத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் பல்வேறு மருத்துவமனைகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக வீராணம் பகுதியில் குழந்தையின் பாலினத்தை சொல்லும் ஸ்கேன் சென்டர் கண்டறியப்பட்டு ஸ்கேன் மிஷின்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த மருத்துவமனை நடத்தி வந்த அரசு மருத்துவர்கள் உட்பட இரண்டு பேர் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு சோதனைகளை சேலம் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் நடத்தி வந்தனர். குறிப்பாக மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் மீனாட்சி சுந்தரி தலைமையில் சேலத்தில் உள்ள சில மருத்துவமனைகளில் சோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக சேலம் டவுன், பொன்னம்மாப்பேட்டை, பெரியபுத்தூர் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வந்த தனியார் மருத்துவமனைகளில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை குறித்து தெரிவித்த சில பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்தது அந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் உத்தரவின் பேரில் 3 மருத்துவமனைகள் மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் பெரியபுத்தூர் பகுதியில் இயங்கி வந்த தனியார் மருத்துவமனையில் முறையான அனுமதி பெறாமல் மருத்துவமனை செயல்பட்டு வந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். சேலத்தில் இந்த கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கூறும் மருத்துவமனைகள் அதிக அளவில் செயல்பட்டு வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் சொல்லலாம்.